நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இப்போ வியாழக்கிழமை நைட்டு டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுது. இப்போதைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வண்டிக்கு மேலே வந்துருச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு வண்டிங்க நிறைய தான் வந்திருக்கு. சின்ன சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா வரல, எல்லாம் அங்கேயே காலியாகிடுச்சு. பெரிய சைஸ் குட்டிகள் தான் நிறைய வந்திருக்கு. எந்த அளவுக்கு விற்கிது என்னன்றதை பார்க்கலாம். இதெல்லாமே பெரிய சைஸ் குட்டிகள் தான், நல்ல குவாலிட்டியான குட்டிகள். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాము. ఇప్పుడు బేస్తవారం టైం నైట్ 9:30-10 గంటల దాకా అయింది. ఎంత మాత్రం అమ్ముతాయి ఏమనేది చూస్తాము. நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ఫ్రెండ్స్, మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసి చూడండి. పక్కనుండే బెల్ బటన్ క్లిక్ చేసి ఆల్ ఆప్షన్ ఎనేబుల్ చేసుకోండి. మీ ఫ్రెండ్స్కి షేర్ చేయండి. మొత్తం ఇయ్యా ఉంటే 35 ఉంటానా? ధర ఏం చెప్తున్నారు? 34 చెప్తున్నా. ఏదైనా నిలిచి మాట్లాడితే అలా తగ్గచ్చు. ఎన్ని పిల్లలు చెప్పినారా? நண்பர்களே, 40 குட்டி இருக்கான். 34,000 சொல்கிறாங்க. எல்லாமே 30 கிலோவுக்கு மேலே லைவ் வெயிட் இருக்கக்கூடிய குட்டிகள் தான். ஆனால் ஃபைனல் கிடையாது. நின்று பேசினா விலை குறையறதுக்கான వాయిப்பு இருக்குது. ఫ్రెండ్స్, ఇటు 34,000 చెప్తున్నారు. 30 కిలోలు లైవ్ వెయిట్కి పైన ఉండేటి, 30 కిలోలు లైవ్ వెయిట్కి పైన వచ్చేటి. అది ఫైనల్ రేట్ కాదు. నిలిచి మాట్లాడితే వెళ్ళ తగ్గచ్చు. 30 లోగానే కూడా రావచ్చు. நண்பர்களே, இது நம்ம நின்று பேசினா 30,000க்குள்ளே தான் வரும் இந்த குட்டிகள். நல்ல லென்த் இருக்குது, நீட்டு போக்கு இருக்குது. இதை நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் 29,500 எடுத்தோம். ஏதோ டிஃபன் கடையில் சண்டை. வண்டிங்க நிறைய தான் வந்திருக்கு. எல்லாமே இந்த பெரிய சைஸ் குட்டிகள் தான். அவரேஜாக ஒரு 20 கிலோ வர்ற குட்டிகள் தான் அதிகமாக வந்திருக்கு. இந்த வண்டியில் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே 20-25 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கிற குட்டிகள் தான். இதெல்லாம் ஒரு ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள் தான். இதுவுமே வந்து ஜோடி 20 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 22 ரூபா சொல்கிறாங்க. 20 ரூபாய்க்கு வரும். ஆவரேஜாக இப்போ 22-23 அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம నిన్ను పేసినా లాటా ఎడుతున్నా రేటు కొరయం. ఫ్రెండ్స్, లాట్గా మనం ఎత్తినామంటే రేటు తగ్గచ్చు. వాళ్ళు చెప్పే రేటు కాదు. 20,000 21 ఆ మరి ఫైనల్ అవ్వచ్చు. అన్నీ మంచి పిల్లలే. இதுலையுமே நல்ல நீட்டு போக்கான குட்டிகள் இருக்குது. பொடுக்க வந்து பிள்ளை. இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேமராவிலே வந்து அடங்க மாட்டேங்குது. நான் இப்போ கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். தலை இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இது வரைக்குமே இருக்குது குட்டி. இப்போ நான் லாங்கில் போய் காட்டுறேன் பாருங்கள். குட்டி லென்த்து தெரியும் உங்களுக்கு. సో ఈ దగ్గరికి పెట్టినామంటే ఈ కెమెరాలోనే రాలా, అంత పొడుగుంది ఇది. இந்த வண்டியில் நான் வந்து பேசிட்டு அப்புறமா நான் வந்து உள்ள கேமரா வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே ஒரிஜினல் குட்டிகள் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹைப்ரிட் குட்டிகள். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இடுப்பு காண நல்லாயிருக்கும். மூஞ்சி கருப்பு இது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் அந்த குட்டிகளை விட கொஞ்சம் கம்மி, லென்த்து கம்மியாக இருந்தாலுமே வெயிட்டு வந்து நல்லா வளரும். இடுப்பு நல்லா கனம் இருக்கும். இந்த குட்டிகளில் ஜோடி 21 ரூபா சொல்கிறாங்க. 20 ரூபா வந்தால் ஃபைனலாக கொடுத்துருவாங்க. மொத்தத்தில் 50 குட்டி இருக்குது. ఫ్రెండ్స్, వీటిని 21 చెప్తున్నారు. 20,000 ఇచ్చేస్తారు. 50 పిల్లలు ఉన్నాయి మొత్తం. ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు ఇవి. చూపిస్తాను చూడండి. இப்போ ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள். சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோவில் ஒரு பேட்ச் இருக்குது. 20 குட்டி அரைக்குறை இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரிஜினல் குட்டிகள் தான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா வண்டியில், அந்த ஜாதியில் சேர்ந்தது தான் இது. இதுதான் அந்த அளவு அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ஒங்கோல் ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர குட்டிகள்ன்றதுனால ஒரிஜினல் ஒங்கோல்னு நம்ம சொல்கிறோம். ஹைப்ரிட்ன்றது ஒங்கோலை தாண்டி போய் கொண்டு வர்றாங்க. அதனால் அது ஹைப்ரிடுன்னு சொல்கிறோம். எல்லாமே ஒரே ஜாதி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. கரெக்டாக அந்த மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுனால இது ஒங்கோல்னு சொல்கிறோம்.
அந்த ஏரியா அந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் அதை தாண்டி போய் எடுத்துகிட்டு வர்றது நம்ம ஹைப்ரிடுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதே தாயாடுகள் தான், இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வளர்க்குறது தான். அந்த தாயாடுகளுக்கு இப்போ இது குட்டி தான். இன்னும் சொல்லப்போனால் இன்னுமே சைஸ் பெருசாக இருக்கும் ஹைப்ரிட்டை பொறுத்த வரைக்கும், நல்ல வெயிட் வரும். ஏன்னா அங்கே செலக்ட் பண்ணி பெரிய தாயாடுகளாக எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்குறாங்க. ஸோ அதனால் கிடாவுமே நல்ல ஹெவி சைஸ் போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இட்னி அதே நண்பர்களை இதை பொறுத்த வரைக்கும் ஜோடி நம்ம கேட்டோம், 14 கம்மி தரமாட்டோன்னாங்க. ஆனால் பேசுனா ಇನ್ನೂ குறையும். ఫ్రెండ్స్ ఈ జత 14,000 పోతుపిల్లే తక్కువ ఈయనన్నారు. మనం అడగల 5 నుంచి అడుగుంటే వెళ్ళ తగ్గి ఉండొచ్చు. 20 పిల్లలు ఉన్నాయి అనుకుంటా. இது எவ்வளோ எடுத்தது ஜோடினம்மா? 15,000. குட்டி நல்லா இருக்குங்களா? எல்லாம் ஒரிஜினல் குட்டிங்க. மொத்தம் எத்தனை குட்டி ஏறி இருக்கு இப்போ? 6 குட்டி இருக்கு. 6 போனால் நம்ம மொத்தம் எடுத்தது எத்தனை? 21. இப்போ இது எங்கே போகுது இந்த குட்டிங்க? திருவண்ணாமலை போகுது. திருவண்ணாமலை போகுது. மொத்தம் 20 குட்டி, 21 குட்டி. இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இது பாரு, அங்கே பார்த்த குட்டிக்கு இதுக்கும். சார் கெடா குட்டியாக பார்த்து எடுத்துங்க. அதே குட்டி தான் இல்லை? நீங்கள் உள்ளே போங்க சார், நீங்கள் உள்ளே போங்க. జోడి 14,300. ஒரு குட்டி எவ்வளோ சார் ஆகுது இப்போ? 7,000. మళ్ళీ కట్టుకుంది ఏద్దు మౌలే 10 కుట్టి పెరుసు 10 కుట్టి చిన్నది వరం సార్. మావాడు ఎత్తలో ఉన్నాను సార్. నూరా చూసుకో, మావాడు ఎత్తాను, పెయింట్ వేసుకుందు. இப்படி வந்துருங்க சார், நீங்கள் அப்படி போங்க. ఆయనకి చెప్పి என்ன சார் మూడోది ఇది పెయింట్ వేస్తున్నారులే. కానీ 4, 5, 6, 7, 7 చూడండి సార్. 8 ఎత్తనచ్చా? సౌండ్ చెప్పండి. ఇది ఎన్నది? 9. నేను లెక్కలే, మా వాళ్ళు లెక్క 10. దాంట్లో 11. సార్ చెప్పింది పెద్ద లెక్క మూలే. పోయినట్టు ఎన్ని ఎత్తనచ్చా? పిల్లబడుతుంది సార్. ఇద్దా సార్, చూడు సార్. సార్ పెద్ద లెక్క మూలే. అడిపోయినట్టు మూలే. ఇదా చూడా, அது பார்த்துங்க சொன்ன மாதிரி. அதையும் பாருங்க. இதில் மொத்தம் 41 குட்டி இல்லையா? ஜோடி வந்து எவ்வளோ சார் ஃபஸ்ட் எடுத்தது? 15, அப்புறம் ஒரு 14,300. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. சரிண்ணா, இப்போ இந்த வண்டியில் நம்ம எத்தனை குட்டி போட்டுருக்குறோம்? 50 குட்டி போடலாம்ண்ணா. ரெகுலராக நீங்கள் எங்கேருந்து இப்போ கூடூர் சந்தைக்கு வர்றீங்க? ஆர்கேட்லேருந்து வரோம். ரூட் வண்டி மாதிரி வர்றீங்க. ஒரு குட்டிக்கு எவ்வளோ வாங்குறீங்க? 350 ரூபா. முன்னாடியே உங்களுக்கு சொல்லிவிட்டு வரணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குட்டி ஏற்ற முடியும். குட்டிக்கு வந்து 300 ரூபா வாங்குறீங்க. ஆர்காடு வரைக்கும் போகிறீங்க கூடூர் சந்தையிலேருந்து வாரம். திருவண்ணாமலையும் போகிறோம். ஏதாவது வேறு பக்கத்தில் இருந்தாலும் எதுவுமே கொடுக்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி வாங்கிப்பீங்க. இப்போ நம்ம மேலே பலகை போட்டு ஏற்றலாம் இதில். ஏற்றலாம் சார். சரி, இப்போதைக்கு 40 குட்டி தான்றதுனால 41 குட்டின்றதுனால பாடி மட்டும் போட்டுக்கிறீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு குட்டி இருந்தாலும் பலகை போட்டு மேலே ஏற்றுவீங்க. இன்னும் கூடுதலாக இருந்தாலும் இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வரீங்க.
சரிண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் யாராவது. 98 43 43 93 93 76 76 09 09 காட்பாடி பூட்டாக்கு அந்த ஐயா டெலிவரி கொடுக்கும். காட்பாடி பூட்டாக்கு ஆற்காடு பக்கத்தில் எங்கேயாவதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம் சார். கண்ணமங்கலம் போகிறோம். கண்ணமங்கலம் போகிறீங்க. சரிண்ணா சரிண்ணா தேங்க்ஸ். நம்மளுக்கு மொத்தம் 50 குட்டி 22,000 ఫైనల్ ఆచాం. ఫ్రెండ్స్ ఈ మొత్తం 50 పిల్లలు 22,000 ఫైనల్ అయినాయంట. 25 26 வரும்னு சொல்கிறாரு அவரு. 17,000 జత 17,000. ಯಾವ ఊరికి పోతున్నాయి? ఒడ్డుపల్లి. ఏ డిస్టిక్? నెల్లూరు. కోలార్ డిస్టిక్ కర్ణాటక పోతుంది. మొత్తం ఎన్ని? 13 పిల్లలా? 13 పిల్లలు ఉంది. జత 17,000 ఒరిజినల్ పిల్లలు. సరే తీసుకో.